நிமிஷம் அந்த சாட்சி என்ன உங்களுக்கு நான் எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அவ்வளோ பேர் ஆண்டவர் ஒரு விஷயம். ஒரு சகோதரிய ரொம்ப என்கிட்ட வழி நடத்தினார். எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னார், தேவன் ஜெபம் பண்ண நன்றி சரி. ஒன்று என்ன சிஸ்டர் பீலா பீலா போட்டாவே அனுப்பிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு காப்பி எடுக்கும் போது ஒரு காப்பி 100 ரூபாய். அந்த காப்பி வந்து ஒரு காப்பி வந்து சொன்ன இந்த காப்பி எடுத்து வரனால இவங்களுக்கு பண்ணு சொல்லி இது பண்ணி ஜெபம் நீங்க வீண் போக மாட்டீங்க. அல்லேலூயா. நேரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியத்துல ஒரு உங்களுக்காக இரவு முழுவதும் கொண்டு வந்தேன். சுருக்கமா பாதி முடிச்சுட்டு ஆசைப்படுறேன். ஆனா காட் சொல்றாரு, you keep time. டைம் நீ எவ்வளவு பாடுறியோ உன் வாழ்க்கையில தலை நிமிர வைக்கிற தேவன். அல்லேலூயா. எந்த இடத்துல தலையை சாய வச்சாங்களோ அந்த ஆண்டவர் உயர்த்திப்பார். அல்லேலூயா. இப்போ உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நீ 7:30 மணிக்கு காலையில வந்துடுறேனாக்கா நீ 7:30 மணிக்கு போவீங்களா 8:30 மணிக்கு 10:30 மணிக்கு போவீங்களா? நீ யோசனை பண்ணி பார்க்கணும். 7:30 மணினா எவ்வளவு மணிக்கு இருப்பீங்க? 1 கோடி வருதுனாக்கா எவ்வளவு மணிக்கு? காலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் போவீங்க. நம் தேவன் எவ்வளவு பெரிய தேவன், உங்களுக்கு எவ்வளவு அருமையான கொடுத்தாரு. அந்த நேரத்தை நீங்க கீப் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிதா செய்வார். நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு உட்காந்து இருக்கிறீங்க, எல்லா ரகசியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுவேன். அல்லேலூயா. அவ்வளோ ரகசியத்தை உங்களெல்லாம் ஆண்டவர் எனக்கு தெரிவித்துக்கிறார். ஆனா நான் சொல்லப்படுறதெல்லாம் என் தகப்பன்ட்டான். ஏன் சொல்லு, அவர்கிட்ட தான் நான் சொல்லணும். இவங்களுக்கு இந்த குறைக்குது, இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏன் நான் அவர்கிட்ட தான் சொல்லணும், உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாங்க. கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல அருமையான வெள்ள ராஜா உன் தாசனானவர் எடுத்து வந்த வார்த்தையை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்காண்டவர் ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். அப்பா இந்த அதிசயத்தை காண கிருபை பாராட்டம் ஆண்டவரே. இரவுல ஆண்டவர் சண்டையில போராட்டம் ஆண்டவர், துக்கத்துல போராட்டம், வேதனையில போராட்டம், கணவன் இல்லாத போராட்டம், பிள்ளைகள் இல்லாத போராட்டம், பணம் இல்லைன்னு போராட்டம், பலன் இல்லாத போராட்டம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த கால வேலை பாஷிக்குறையில 30ஆம் தேதி ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நிர்மலமாக்கி எல்லா பிள்ளைங்களுக்கு சீல் போட ஆண்டவரே. எந்த ஆண்டவரை ஜூடா ஃபாதர் மினிஸ்டர் ஆண்டவரே இந்த அடியான கொண்டு நிக்க வச்சு பேசுகிறேன்னா ஒரு நோக்கத்தோட ஒரு தரிசனத்தோட ஆண்டவரை வைத்த மேலான அன்புக்காக எங்களுக்கு விதிக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை நல்ல சுகத்திலும் பலத்திலும் ஆண்டவரை பூர்ண ஆண்டவரை வாழ இந்த பிள்ளைங்களுக்கு நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரை. வேதத்தை கொண்டு வந்த பிள்ளைங்களெல்லாம் வேதத்தை திருப்பி ஆண்டவரை அப்பா ஆதியாகமத்துல ஆண்டவரை பேச போது ஆண்டவரை 2-3 வார்த்தை ஆண்டவரை நான் கொண்டு வந்த அதிகமா நான் கொடுக்க போறது 2 தாண்டவரை மிச்சம் பாதி கொடுக்க ஆண்டவரை வல்லமையும் கிருபையும் பேசமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. வேதத்தை கொண்டு வந்தவங்க வேதத்தை திருப்புங்க. முதல் அதிகாரத்தை படிப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:26. அல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க. பின்பு தேவன் எஸ் நமது சாயலாகவும் எஸ் நமது ரூபத்தின்படியேயும் அல்லேலூயா மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா. என்ன சொன்னாரா? எல்லாத்தையும் படைச்சான் ஆண்டவர். அல்லேலூயா. என்னத்தை படைச்சானா? மரம், செடி, கொடி, மிருகம், பறவைகள் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு இப்ப யோசனை பண்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அல்லேலூயா. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டி பண்ணிட்டார். அவரால் கூடாது ஒண்ணுமே இல்லை. 10 கமாண்ட்மெண்ட் அதான் சொல்றாரு, என்ன விட்டா வேற தேவன் யாரும் வணங்கக்கூடாது. அல்லேலூயா.
இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தாண்டோட மீண்டும் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றேன். அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் எஸ் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஹalleluya. மனுஷன் ஜீவாத்மாவானான். எஸ் ஹalleluya. பாத்தீங்களா, தேவனுடைய சித்தம் இருந்துச்சு ஒரு மனிதனை உருவாக்கலாம். ஹalleluya. 6 விதமான சாண்டு. ஹalleluya. எத்தனை விதமான சாண்டு? 6 விதமான சாண்டு. இதுல ஒரு சாண்டை தேர்ந்தெடுத்தாரு. அதான் ரெட் சாண்டு. ஹalleluya. கெம்பு மண்ணுன்னு அந்த ரெட் சாண்டுல ஆண்டவர் அதை பண்ணிட்டு ஐயாவை உருவாக்கினாரு. ஆதாம்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவெளியில இந்த மதியான வேலையில உங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை பண்றேன். அம்மா ஐயா அப்படின்னு தான் பேசணும். இந்த ஐயாவை அவ்வளோ அருமையாக படித்தார். ஹalleluya. அதை மண்ணா படிச்சுட்டு அவர் சாசத்தை கொண்டு வந்து ஊதி மனுஷனா எழுப்பினார். ஹalleluya. எழுப்பி காட்டுறாரு. இதோ பாரு ஏதேன் தோட்டத்தை. ஹalleluya. அந்த தோட்டத்தை காணும்போது ஆண்டவருக்கு ஒரு ஃபீலிங் ஆன மாதிரி இருக்குது. எல்லாம் ஜோடி ஜோடியா போத என் பிள்ளைய சிங்கலா படிச்சுட்டாங்க. ஹalleluya. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்.